பிரைஸ் த லார்ட். இந்த ஜூலை மாதத்தில் 26ஆம் தேதி ஆகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். 1 Corinthians chapter 6 verse 20. கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, நம்ம எல்லாம் கிரயத்துக்கு கர்த்தர் விலை கிரயம் கொடுத்து நம்மளை எல்லாம் ஆண்டவர் வாங்கி இருக்கிறார். ஆமென். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறாரு, நீங்கள் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நம்முடைய சரீரம் தேவனுக்கு உடையது, தேவனுடையது. நம்முடைய ஆவி தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்த மூச்சு, நம்ம மூச்சை இழுக்கிறோம், மூச்சை விடுகிறோம். இந்த மூச்சு யாருக்கு சொந்தமானது? அது கர்த்தருக்கு சொந்தமானது. ஆமென். நம்முடைய சரீரம் கர்த்தருக்கு சொந்தமானது. அதனால் நம்ம என்ன செய்யணுமா? இந்த சரீரத்தை கொண்டு, இந்த ஆவியை கொண்டு நம்ம தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது அவர் வேசித்தனத்தை குறித்து அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். ஆமென். அவர் சொல்லுகிறாரு, வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? நம்முடைய சரீரம் எப்படிப்பட்டது? அது தேவனுடைய ஆலயம். இன்றைக்கி நமக்கு தேவனுடைய ஆலயத்தை நம்ம எவ்வளோ பயபக்தியாக இருக்கிறோம்ல. தேவனுடைய ஆலயம் அப்படின்னா நம்ம அதை ரொம்ப ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நம்ம பார்க்குறோம். நம்ம சரீரம் தேவனுடைய ஆலயம். பிரியமானவர்களே, ஏன் தெரியுமா? இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன இருதயத்துக்குள்ளே யார் வாசமாக இருக்கிறா? ஏசு கிறிஸ்து வாசமாக இருக்கிறாங்கல்ல. ஏசப்பா என் இருதயத்துக்குள்ளே வாங்க அப்படின்னு நம்ம கூப்பிட்டு இயேசுவை நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ நம்ம சரீரம் தேவ ஆலயமாக மாறிவிடுகிறது. இயேசு என்னுடைய சரீரத்தில் இருக்கிறார். அப்போ நான் பேசுகிற பேச்சு எப்படி இருக்கணும்? நான் பார்க்குற பார்வை எப்படி இருக்கணும்? என்னுடைய கைகள் என்ன காரியத்தை செய்யணும்? என்னுடைய கால் எதை நோக்கி நடக்கணும்? என்னுடைய சிந்தை எப்படி இருக்கணும்? இது ஒரு ஆலயம். இந்த சரீரம் ஒரு ஆலயம். இந்த சரீரத்தை நம்ம கெடுக்கலாமா? இன்னொரு இடத்துல அப்போஸ்தலன் பவுல் சொல்ல, ஒருவன் சரீரத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். அப்போ இந்த சரீரத்தை கொண்டு நம்ம தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். கிரயத்துக்கு நம்ம கொல்லப்பட்டிருக்கிறோம். என்ன கிரயம்? என்ன விலை கிரயம் கொடுத்து ஆண்டவர் நம்மளை வாங்கினார்? $1 million கொடுத்து வாங்கினாரா? இல்லை ரூபாவை கொடுத்து ஆண்டவர் வாங்கினாரா? பொன்னை கொடுத்து வாங்கினாரா? வெள்ளியை கொடுத்து வாங்கினாரா? நம்ம தியானித்தோம்ல, மாசற்ற குற்றமற்ற கிறிஸ்து இயேசுவனுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு விலைக்கிரயமாக இயேசு தன்னுடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி இந்த இரத்தத்தை கொடுத்து நம்மளை விலைக்கு வாங்கியிருக்கிறார். இன்றைக்கி ஒரு பொருளை நம்ம விலைக்கு வாங்குகிறோம்ல, அந்த மாதிரி இயேசு என்ன செய்தார்? அவருடைய இரத்தத்தினால நம்மளை விலைக்கு வாங்கியிருக்கிறார். அப்போ நம்மலாம் யாருடையவர்கள்? கிறிஸ்துவின் உடையவர்கள். அப்போ கிறிஸ்துவை உடைய நான், கிறிஸ்துவுக்கு உரிமையாளர். கிறிஸ்து தான் என்னை விலைக்கு வாங்கியிருக்கிறார். ஹீ இஸ் த ஓனர். இன்றைக்கி நீங்கள் ஒரு பொருள், ஒரு கார் வாங்குறீங்க, நீங்கள் ஓனராக மாறுறீங்க. ஒரு வீடு வாங்குறீங்க, நீங்கள் அந்த வீட்டுக்கு ஓனராக மாறுறீங்களா? பிரியமானவர்களே, அப்போ ஜீசஸ் தானே நமக்கு ஓனராக இருக்கிறாங்க. அப்போ இந்த சரீரத்தினால நான் என்ன செய்யணும்? இயேசுவை மகிமைப்படுத்தணும். ஆவியினால் இயேசுவை நான் மகிமைப்படுத்தணும். இந்த சரீரத்தில் தேவையில்லாத காரியங்களை நான் செய்யக்கூடாது. குடிக்கிறது, பலவிதமான போதை வஸ்துக்களை நான் உபயோகப்படுத்துகிறது சரீரத்துக்குள்ளே போகுது. இந்த சரீரம், இது ஏன் சரீரம், என் இஷ்டத்துக்கு நான் செய்வேன். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி சொல்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? இது என்னுடைய வாய், நான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
இது என்னுடைய சரீரம் தானே, நான் என்ன வேணால் ட்ரெஸ் போடுவேன். அப்படி இல்லை, இந்த சரீரம் கிறிஸ்துவுக்கு உரியது. அப்போ அதில் தகுந்த காரியங்கள், தகுந்த வஸ்திரங்களை நம்ம உடுத்த வேண்டும். தேவையில்லாத காரியங்களை இந்த சரீரத்தில் டாட்டூஸ் போடுறது, இந்த மாதிரி எத்தனையோ காரியங்கள், பியர்சிங்ஸில் அதெல்லாம் ஆண்டவர் சொல்றார், அதெல்லாம் நீ செய்யாதேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போது சில காரியங்களை வேதத்தில் இந்த சரீரத்தின் மூலமாக தேவன் மகிமைப்படுகிறாரா, நான் என்னுடைய சரீரத்தின் மூலமாக ஆண்டவர் மகிமைப்படுகிறாரா, இந்த சரீரத்தை நான் ஹெல்த்தியாக வச்சுக்கொள்ளணும், இந்த சரீரத்தில் தேவையில்லாத காரியத்தை ஃபுட் ஹேபிட்ஸில் நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கணும். நம்ம அது கரெக்டாக அந்த நம்மளுடைய சரீரத்தை பாதுகாப்பது, பேணுவது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸ் பண்ணுறது, என்னுடைய உடம்பு தானே அப்படின்னு இல்லை பிரியமானவர்களே, இந்த உடம்புல ஆண்டவர் மகிமைப்படணும். இதில் ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் நான் என்ன செய்ய முடியும், ஆண்டவருக்காக நான் வேலை செய்ய முடியும் இல்லையா. அப்போ நான் முழங்கால் போட்டு நான் ஜெபம் பண்ணணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வேலை செய்யணும், நான் எக்ஸசைஸ் பண்ணணும். எவ்வளோ காரியங்கள் இருக்கிறது. நம்ம மேக்கப் போடுறது தப்பு கிடையாது, நம்மளை அழகுபடுத்தி கொள்வது தப்பு கிடையாது. ஆனால் அது அதனால் தேவன் மகிமைப்படுகிறாரா, நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தினாலும் ஆண்டவர் மகிமைப்படுகிறாரா. இப்போ ஒரு சரீரத்தில் ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோம், ஒரு ட்ரெஸ் வேர் பண்ணுறோம், இல்லை ஒரு ஜுவல் வேர் பண்ணுறோம், இது கர்த்தருக்கு மகிமையாக இருக்குதா, அப்போ நம்ம ஒன்றுமே இல்லை. நம்மளுடைய ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் என்ன, இந்த சரீரம் கர்த்தருக்குரியது, இந்த சரீரத்தின் மூலமாய் தேவன் மகிமைப்பட வேண்டும், அவ்வளோதான். என்னென்னா ட்ரெஸ் வேர் பண்ணாலும் காட் க்ளோரிஃபை ஆகணும். ஐயோ என்ன இப்படி ஒரு ட்ரெஸ்ஸா அப்படின்னு நான் போடுற ட்ரெஸ் மூலமாக ஆண்டவர் தூஷிக்கப்படுகிற விதமாக நான் நடந்து கொள்ளக்கூடாது. அது ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், அது என்ன வேணா இருந்துட்டு போகுது, நான் வேர் பண்ணுற எது வேணா இருக்கட்டும். பிரியமானவர்களே, இந்த சரீரத்தின் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படணும். ஏன்னா இந்த சரீரம் யாருக்குரியது, கிறிஸ்துவுக்கு உரியது. இன்னொன்று, இந்த சரீரம் தேவன் தங்குற ஆலயமாக இருக்குது, அதை நான் பரிசுத்தமாய் காத்துக்கொள்வது என்னுடைய கடமை இல்லையா. அப்போ தேவன் தங்குற ஒரு ஆலயம். இன்றைக்கி தேவன் நம்ம வீட்டில் இருந்தால், நம்ம ஒரு கெஸ்ட்டு வந்தாலே நம்ம வீட்டை எவ்வளோ க்ளீன் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோம். இப்போ ஜீசஸ் நம்ம வீட்டில் இருக்கிறாங்கன்னா, ஜீசஸ் என்னுடைய சரீரத்தில் வாசமாக இருக்கிறாங்கன்னா, அப்போ நான் எவ்வளோ க்ளீனாக இந்த சரீரத்தை வச்சுருக்கணும் இல்லை. நம்ம கரெக்டாக அந்த சரீரத்தை க்ளீன் பண்ணுறது எல்லா ஏரியாஸ்லேயும், ஹைஜீனிக் வேஸ், சுத்தமாக வைத்து கொள்ளுகிறது, எல்லாற்றுலேயும் நம்ம இந்த சரீரத்தின் மூலமாய் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஏன்னா நம்ம யார், கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள், விலை கிரயம் கொடுத்து இயேசு உங்களையும் என்னையும் வாங்கியிருக்கிறார். அவர் கொடுத்த, அவர் செலுத்தின விலை கிரயம் எந்த டாலர்ஸ்னாலையும் அதை ஈடுகட்ட முடியாது. ஆமேன். பொன்னை கொடுத்து வெள்ளியை கொடுத்து அது ஈடுகட்ட முடியாது. அவருடைய ரத்தம் ஜீவனை கொடுத்து நம்மளை விலைக்கு வாங்கின தேவன். ஆமேன். அதனால் இந்த சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு துளி ரத்தமும் யாருக்கு சொந்தம், இயேசுவுக்கு சொந்தம். இன்றைக்கி ரத்த சாட்சிகளாக மறிக்கிறாங்க, சரீரத்தை ஆண்டவருக்காக சுட்டரிக்க ஒப்பு கொடுக்குறாங்க. ஆண்டவர் மேலே உள்ள அன்பு இல்லையா. இன்றைக்கி நம்ம அவ்வளோ தூரம் போகணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் தேவன் என் சரீரத்தின் மூலமாக மகிமைப்படணும். என் கண் பார்க்கிறது ஆண்டவரை மகிமைப்படுத்துதா, நான் கேட்குற காரியம் கர்த்தரை மகிமைப்படுத்துதா, நான் பேசுகிற வார்த்தைகள் ஆண்டவரை மகிமைப்படுத்துதா, நான் நடந்து போகிற பாதைகள் இல்லை, நான் என்ட்ரு பண்ணுற இடங்கள், என் கை ஆண்டவரை மகிமைப்படுத்துதா, என் சிந்தை, நான் யோசிக்கிறேனே அநேக காரியங்கள், அதெல்லாம் தேவனுக்கு மகிமையாக இருக்குதா. நம்ம அதன் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட ஆண்டவர் உதவி செய்வாராக. 1 கொரிந்தியர் 6:20 கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலோ உங்கள் ஆவியினாலோ தேவனை மகிமைப்படுத்துங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?